இதை மட்டும் செய்யாதீங்க. காலையில் மாரடைப்பு ஏற்படும். அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சமீப காலமாக இந்தியாவில் இளம் வயதிலேயே மாரடைப்பு மற்றும் திடீர் இதய செயலிழப்பு மரணங்கள் அதிகரித்துள்ளன. உடற்பயிற்சியின் போது, நடக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, நடனம் ஆடும் போது என இளம் வயதினர் சில நொடிகளில் அப்படியே கீழே சரிந்து விழுந்து உயிரிழக்கும் சம்பவங்கள் நடக்கின்றன. எந்தவிதமான அறிகுறிகளும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட இளம் வயதில் திடீரென இறப்பது அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது. இதற்கு உணவு பழக்கம், முறையற்ற வாழ்க்கை முறை, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், போதைப் பொருள், உடல் பருமன், உடற்பயிற்சியின்மை போன்றவை மாரடைப்பு ஏற்பட காரணங்களாகும். இவற்றை எல்லாம் தாண்டி புதிய காரணம் இருப்பது சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதய நிபுணர்கள் 12,000க்கும் அதிகமான இதய நோயாளிகளின் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் மாரடைப்பை தூண்டுவதற்கான முக்கிய காரணத்தை கண்டுபிடித்துள்ளனர். அதாவது, ஒருவர் தூங்கி எழுந்ததும் அன்றைய நாளை எப்படி தொடங்குகிறார் என்பதை பொறுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணம் தெரிய வந்துள்ளது. அதன்படி காலை நேரம் மிகவும் ஆபத்தானது. காலை 6 மணி முதல் 10 மணி வரைதான் அதிகமான மாரடைப்பு ஏற்படுகிறது. மற்ற சில ஆய்வுகளிலும் மற்ற நேரங்களை விட காலை 6 மணி முதல் 10 மணி வரை இந்த நேரத்தில்தான் மாரடைப்பு வருவதற்கு 40% வரை அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர். காலை உணவு, காலநிலை மாற்றங்கள் திடீரென மாரடைப்பு ஏற்படுவதற்கு காரணம் இல்லை என்றும் திடீர் தூண்டுதல் என்ற காரணமே ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. அதிகாலை தூக்கத்திலிருந்து கண்விழித்த முதல் 10 நிமிடங்களில் சட்டென எழுந்தவுடன் மொபைல் போனை பயன்படுத்துவது எழுந்தவுடன் மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. உடல் திடீரென ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதிர்ச்சி அடைவது, எதையாவது பார்க்கும் போது அல்லது கேட்கும் போதுதான் மாரடைப்பை தூண்டுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. மேலும் இதயத்தில் அதிக அழுத்தம் ஏற்பட இது முக்கிய காரணமாக செயல்படுகிறது. காலையில் கண் விழிக்கும் போது கார்டிசோலின் அதிகரிப்பு, பிளட்லெட்டுகளில் ஒட்டும் தன்மை அதிகரித்தல் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்கனவே அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இதயத்தின் மீது இன்னும் அதிக அழுத்தம் தரும் செயல்களை செய்தால் மாரடைப்பு மற்றும் திடீர் இதய செயலிழப்பு மரணங்கள் அபாயத்தை அதிகரிக்கின்றன. இதயத்திற்கு இன்னும் அதிக அழுத்தம் ஏற்படும். அதனால் இரத்த குழாய் அடைப்புக்கான அபாயமும் அதிகரிக்கின்றது. நாம் தூங்கி எழுந்ததும் நம்முடைய நரம்பு மண்டலம் ஈர்ப்பு விசைக்குள் மீண்டும் நுழைய 5 நிமிடங்கள் தேவைப்படும். அந்த நேரத்தில் இது போன்ற ஆபத்து வராமல் தவிர்க்க வேண்டும். தூங்கி எழுந்தவுடன் அவசரமான வேலைகளில் ஈடுபடுவது தவறு. தினமும் காலையில் எழுந்தவுடன் அன்றைய நாளை அவசரமாக தொடங்காமல் கண் விழித்ததும் படுக்கையில் படுத்த நிலையில் 3 முறை மெதுவாக மூச்சை நன்றாக ஆழமாக இழுத்து வெளிவிட வேண்டும். தூங்கி எழுந்ததும் அவசரமாக எழாமல் பொறுமையாக 5 நிமிடங்கள் கழித்து படுக்கையை விட்டு மெல்ல எழுந்து தண்ணீர் குடிக்க வேண்டும். பின்னர் நிதானமாக அமர்ந்து 10 நிமிடங்கள் கழித்து மொபைல் போனை பார்க்க வேண்டும். எழுந்தவுடன் அவசரமாக மொபைல் போனை எடுத்து போன் செய்வது, மெசேஜ் பார்ப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. இப்படி 6 வாரங்கள் கடைபிடித்த நோயாளிகளில் 70% பேருக்கு ரத்த அழுத்தம் குறைந்துள்ளது. காலையில் அலாரம் அடித்தவுடன் பதற்றமாக எழுந்து வேகமாக செயல்பட்டால் அது இதயத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும். காலை நேரத்தில் அமைதியாக செயல்பட்டால் இதயத்தின் மீதான அழுத்தம் குறைந்து மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும். குறிப்பாக உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இதய நோயாளிகள் இப்படி செய்தால் மாரடைப்பு அபாயத்தில் இருந்து தப்பிக்கலாம். ஆரோக்கியமான உணவு முறைகள், நல்ல வாழ்வியலை கடைபிடித்தால் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்தை குறைக்கலாம்.